படம் வந்து எப்படின்னா தியேட்டர் சீட்டு பத்திக்கிற மாதிரி இருந்தது படம். உமன் சேஃப்டி, ஆனால் உமன் மேலே கை வச்சா லாஸ்ட்டில் மர்டர் தான். அதான் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். நல்லா இருக்கு ப்ரோ படம். ப்ரோ படம் ஃபுல்லாகவே கிளாமர் தான் ப்ரோ. படம் அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வருது, அந்த அவங்க சாவடிக்கிற பால் அவங்க மட்டும் தான் நல்ல சீன் வருது. ஃபுல்லாக கிளாமர் தான். படம் நல்லா நான் பார்க்கலண்ணா. பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வான படம். பொள்ளாச்சி சம்பவத்தை அப்படியே கண்மணி கொண்டு வந்துடுறாங்க. முழுக்க பொள்ளாச்சியில் எப்படி வந்து அவர் காசுன்ற ஏமாத்துன்றது அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய படம், எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். பண்ணியிருக்காங்கண்ணா. அதான் ஒன்றும் இல்லை, அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை அப்படியே கொண்டு வந்துக்கிறாங்க. பேரும் மாற்றலை, காசின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க பேரும் காசி தான். எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். பெண்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய படம். இப்போ ஒவ்வொரு பெண்களும் வந்து எப்படி வந்து ஆண்களுடைய வீக்னஸ் பண்ணி பிடிச்சி பண்ணுறாங்கிறத அது தெளிவாக காமிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய படம்ண்ணா. படம் வந்து எப்படின்னா தியேட்டர் சீட்டு பத்திக்கிற மாதிரி இருந்தது படம். இதில் வந்து பாலான்றவர் வந்து ஒரு தப்பான வேலையை பண்ணுற மாதிரி அந்த படம் எடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவரை அடித்து தள்ளி விட்டுறாரு. படம் நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக மெசேஜ் கன்ஃபார்மாக லேக் அடிக்காமலே கன்ஃபார்மாக மெசேஜ் கனெக்ட் ஆயிடுச்சு. சேஃப்டிக்கு வந்து எத்தனை படம் எடுத்தாலும் சேஃபாக இப்படி தான் இருக்கணுன்றது யாருக்குமே தெரியறதில்ல. பட்டு அனுபவித்து, அதாவது ஒரு சாவோட இடத்துல போய் நிற்கும் போது, சாகணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் வந்து பெண்களுக்கு வந்து வீரம் வருது. அது வந்து எப்படின்னா வாழும்போதே வரணும். மானங்கிறது ஒருத்தவங்க வீடியோ எடுத்து வெளியில் போட்டு காமிக்கிறதுலாம் கிடையாது. உறுதியாக இருந்து ஃபேஸ் பண்ணணும். தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. பாலாவோட ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளாமர் கதையோட ஒன்றி பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் தனியாக பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். எஸ், புரிதல் கொண்ட குழந்தைங்க பார்க்கலாம். அதாவது இதை பார்த்தா இது தப்பு, இது சரி, இது இப்படி பண்ணக்கூடாது, இது நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க கம்பல்சரி வந்து பார்க்கலாம். ஃபயர் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மெசேஜ் உள்ள படம், பெண்களுக்கான படம். ஸோ படத்தில் வந்து பாலா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி வந்து போலீஸ் சார், அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னே சொல்லணும். இன்றைக்கி லவ்வர்ஸ் டே. ஸோ அதனால் வந்து லவ்வர்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆனனால நிறைய லவ்வர்ஸ்க்கு வந்து பாருங்கள், ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பாருங்கள். ஆனால் சில்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன்ஸ்க்கான படம் கிடையாது. கிளாமர் அதிகமாக இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்குது. வேற மாதிரி ரொம்ப ஃபயராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல, அந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் படத்தை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் 2 சாங் இருக்குது, டும் டும்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கல்யாண சாங் எதுவுமே ட்ரெண்ட் ஆகலை. இந்த சாங் பயங்கர ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஆனால் இந்த மெசேஜ் தான் சொல்ல வராங்களான்றது நமக்கே தெரியாது. பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கே இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்கான்னு ட்விஸ்டடாக இருக்குது படம். நல்லா நம்ம ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வர்த்தான படம். கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப ரொம்ப அடல்ட்டியாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ அடல்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அவங்க கொடுத்த கண்டென்ட்டில் அது காம்பன்சேஷன் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து படம் பார்க்கணும். கிளாமர் இருக்குது தான், ஆனால் அது தேவைக்கு தான். எதுக்கிட்ட தேவையில்லாமல் இந்த படத்தில் இதை வச்சுருக்காங்கன்னு மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் பார்க்குறப்ப தான் ஓகே, இது ஓகேன்னு தான் தோணும் இந்த படத்துக்கு. ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக படத்தில் ட்விஸ்ட்டுன்னா அதை தான் சொல்லணும். என்னடா இவங்களாம் கிளாமராக நடிச்சிருக்காங்க, அதுவும் இந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் பார்க்குறப்ப எங்களுக்கு கிளிகிளின்னு இருந்துச்சு ப்ரோ. அதனால் எதுவும் எங்களுக்கு பெருசாக தெரியல. படமாக தான் நல்லா தான் இருந்துச்சு. பாலாவோட ஆக்டிங், அவர் ஆக்டிங்காக பண்ணலை. எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப என்னடா இவரெல்லாம் ஹீரோவாக போட்டிருக்காங்கன்ற ஃபீல் தான் இருந்தது. ஆனால் அவர் ஹீரோ இல்லை ப்ரோ. இந்த படத்தில் வில்லனாக ரொம்ப அழகாக வாழ்ந்துருக்காரு. நல்லா வில்லனுக்கு நல்லா ஆப்டாக இருக்கார். பெண்கள்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கலாம். சூப்பர் ப்ரோ. வேறு ஓரளவுக்கு கிளாமர் தான். ஃபுல்லாக அவ்வளோ இதில் சொல்கிறது பரவாயில்ல சார். மெசேஜ்லாம் எப்படி சார்? கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். பசங்களாம் கூப்பிட்டு வரலான்னு நினச்சோம். நல்ல வேலை வீட்டில் விட்டு வந்தாச்சு. முடியாது, வாய்ப்பே இல்லை. பெண்கள் பாதுகாப்பு அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இவ்வளோ கிளியராக காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல.
எப்படி பசங்களெலாம் கூட்டு இப்போ தெரியாமல் பசங்களாம் கூட்டு வந்தா எப்படி? ஆமாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது சரி ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஓகே. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் அதை நோட் பண்ணல. ஆல்ரெடி நடந்த ஸ்டோரி அப்படி சொல்கிறீங்களா? அது எனக்கு தெரியல. எனக்கு அது தெரியலனா எனக்கு ஆல்ரெடி நடந்த ரியல் ஸ்டோரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அந்த ரியல் ஸ்டோரி எனக்கு சரியாக தெரியாது. அதனால் நான் அதை நோக்கி நான் பார்க்கல. இல்லை, எப்படின்னா நான் நினச்ச ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். எனக்கு தெரியாது, எங்கள் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் பார்க்கும்போது ரொம்ப கிளாமராக இருந்துச்சு மூவி. எனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் வரைக்கும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்க்கலாம், அவ்வளோதான். மெசேஜுக்குன்னா அதான் பொண்ணுங்களை இனிமேல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த மூவிலேருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீனுக்காக நல்லா இருந்துச்சு படம். கடைசி சீனில் வந்துட்டு அதாவது அவன் இன்ஸ்பெக்டரோட பொண்ணையே வந்து இது பண்ணுறதால கடைசி சீனில் நல்லா காமிச்சிருக்காங்க. இனிமேல் பொண்ணுங்க வந்து இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது, அது இனிமேல் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஜி. லேகெல்லாம் ரொம்ப இல்லை ஜி, கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு படம்னா இப்படி இருக்குன்னா கரெக்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. கிளாமர் வைஸ் ஓகே ஜி. அதான் ஃபீமேல் ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த அவேர்னஸ்க்காக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஃபயர் படம் பார்த்துட்டு வரேன். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா படத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எல்லா பொண்ணுங்க கூட கிளாமர் சீன் இருக்குது. படம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாமராக போகுது. கதை எப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒருத்தர் வந்து கொண்டுடுறாங்க, ஒரு டாக்டரு. அது இன்வெஸ்டிகேஷன் தான் டோட்டல் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் பயங்கர லேகாக பயங்கர ஸ்லோவாக போகுது. அது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் இல்லாத மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாமராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமரஸாக தான் ஃபுல் படம் போகுது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. இந்த படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் ஒரு நியூ ஃபேஸாக இருக்கார். அவருக்கு பதிலாக நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு சமுதிரகனியோ இல்லை நாசரோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்லா ஃபார் பெட்டராக ஒரு ரீச் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் நம்மளுக்கு இந்த லேக் பெருசாக தெரிஞ்சிருக்காது. இவர் ஒரு நியூ ஃபேஸ் போட்டதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு நிறைய லேக் தெரியுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் தான். ஓரளவு ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணி வழக்கமாக தான் நான் அவனு இல்லை பார்ட் 3 மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நல்லா இருந்துச்சு. ஆமாம், கன்வே ஆகிருக்கு, ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ அது படம் பார்த்தா நமக்கு தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கிரிப்பிங்காக இருக்குது, நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ கம்பேரிசன்லாம் இல்லை, நல்லாவே இருந்தது. இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். ஆமாம், எவ்ரி ஒன் ஹேட் அ ரோல். ஒருத்தருக்கு எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் இருந்தது. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆமாம் ஆமாம். சாரி? ஆமாம் ஆமாம், தெரிஞ்சு கன்வே ஆகிருக்கு. அது படத்துக்கு என்ன வேணுமோ அதுதான் இருந்தது. ஸோ வாஸ் நைஸ். அது கொஞ்சம் மேபி பட் குழந்தைங்களுக்கு புரிய வச்சு காட்டினா நல்லது தான். அவங்களுக்குமே அந்த அவேர்னஸ் தேவைப்படுது. ஸோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். நல்லா இருக்குது, பார்க்கலாம். கேரக்டர்னா ஜெய்சா தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது. அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. பட் அது வந்து நல்ல ஒரு மாடுலேஷனாக சூப்பராக கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அது பேபி குழந்தைங்க மாற்றி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஃபயர் சூப்பராக இருந்துச்சுண்ணா படம் வந்து பொண்ணுங்களை தப்பாக பண்ணுற மாரி அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. முஸ்டானா சூப்பரா. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக முஸ்டானா. படத்தில் வந்து மெசேஜை வந்து பொண்ணுங்களை தப்பாக பண்ணுறானா பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சூப்பராக முடிச்சிட்டாங்கண்ணா படத்தை. ஆமாம், நான் கரெக்ட்ண்ணா.
ஃபயர் படம் பார்த்து வந்திருக்கேன். நல்லா இருக்குது, ரிவ்யூஸ்லாம் நல்லா ஒரு கண்டென்ட்டான ஒரு படம். நல்லா ஒரு பெண்களை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும், ஒரு பெண்கள் புள்ளிகளை நம்ம வளர்த்தா பிறந்துச்சுன்னா வளர்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம போராடணும்னு சொல்லிட்டு ஒரு கதை, நல்ல கதை. இங்கே பெண்கள் ஃபுல்லாக பார்க்கணும், பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கதையை படத்தை பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. மெசேஜ் வந்து ஒரு ஆண்களை வந்து எவ்வளோ நம்பாமல் இருக்கிறதுக்கு, ஒரு ஆண்களை எவ்வளோ நம்பணும்னு சொல்லிட்டு ஒரு கதை ப்ரோ. இது கண்டிப்பாக கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் ப்ரோ. நல்லாயிருக்கும் படம், நல்லாயிருக்கும். எல்லோரும் பாருங்கள், தயவு செஞ்சு நல்லாயிருக்கும். அது இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. 100 கூட இல்லை ப்ரோ. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நானும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. நல்லா இருக்கும், படத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும். லவ்வர்ஸ் டேக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு கண்டென்ட்டான ஒரு படம், நல்ல சூப்பராக இருக்கும் படம், நல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு பெண்கள் ஒரு சமுதாயத்துக்கு எவ்வளோ ஒரு முன்னேற்றமாக இருக்கணுமோ அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. ஓகே, தேங்க்ஸ்.